ஊரில் எல்லாவளும் குழந்தை உண்டாவது அவ்வளவ ஏன் மருமாவை இன்னும் குழந்தை உண்டாவளையே எனக்கு ஒரு பேரனை பேதை எடுத்து கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா நம்ம ஜாதிக்காரியும் கிடையாது நம்ம ஊருக்காரியும் கிடையாது நம்ம பாஷை பேசுகிறவளும் கிடையாது ஏன் நம்ம நாட்டுக்காரியே கிடையாது வெளிநாட்டுக்காரி நம்ம பேசுறது அவளுக்கு புரியாது அவள் பேசுறது நமக்கு புரியாது இப்படியே போகுது எங்கள் வாழ்க்கை இந்த செண்பகத்துக்கு கூட நான் பேசுறது புரியுது ஆனால் என் மருமவளுக்கு என்ன கையில் கயிறோட எங்கே போகிறோம் என்னப்பா தம்பி கையில் கயிறோட எங்கே போகிற ஒரு கட்டட வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க அதான் கயிறு எடுத்துட்டு போறேன். யாத்தாடி கயிறு வச்சு செல்லமால கெட்டி தூக்கிட்டு வர போகிறான் போல வேண்டாம்ப்பா தப்புப்பா வேலைக்கு போறது தப்பா? தப்பு கிடையாது. வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா என்னத்தையாவது உளறிட்டே இருக்கும் போல அந்த பாட்டி. அட கடவுளே செல்லமால கடத்ததுக்கெல்லாம் ஓடுதான் உடனே இது செல்லப்பட்ட போய் சொல்லணும் செல்லம்மா உனக்கு கடத்தவன் ஆறான்டி பாட்டியோ எங்க அவசரமா போறீங்க? பழம் வாங்கிட்டு போங்க. சும்மா இரு செல்லம்மால ஒருத்தன் கடத்த போயிட்டு இருக்கான் சொல்லதான் நான் அவசரமா ஓடுதேன். செல்லமான யாரு என்ன சொல்லிட்டு போகுதுன்னே விளங்க மாட்டுக்க. வாங்க கட்டி எனக்கு ஈடுபட்ட பயல என்ன பேச்சு பேசுற? என் வயசு என்ன உன் வயசு என்ன? நீங்க தான் வந்து பாடுனீங்க, நானா பாடுறேன்? அது உன் பேர்ல உள்ள பாட்டு. தப்பு தப்பா பேசாத. நீங்க பாடுறது தப்பு இல்லையோ? நான் விளையாட்டுக்கு சொன்ன தப்போ? உன்டெல்லாம் வந்து பாடுன பத்தியா என்னைய செருப்பால் அடிக்கணும். அடிச்சுக்கோங்க அடிச்சுக்கோங்க. யோகா டீச்சர் கேட்டான்னு சொல்லி கொஞ்சம் பழம் வாங்கி தின்றணும். யோகா டீச்சர் ஒரு அன்னாச்சி பழம் வாங்கிட்டு வர சொன்னா. அவளுக்கு வேற வேலையே இல்ல, தின்னி மாடு. சி இந்த பழ கடையவே காலி பண்ணிடுவா. கூடுப்பா ஒரு அன்னாச்சி பழத்தை கூடு. அவட்ட போய் இல்லைன்னு சொல்லுங்க, வேற வேலை இல்ல, பைசா கொடுத்து வாங்க மாட்டா பொழுது. இவன் என்ன இப்படி சொல்லுவான்? இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா இடியா புயலா மலையா என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி. இவன் என்ன வெட்டி போட்டது அவங்கள மாதிரி ஆடிட்டு இருக்கான். காதல் இதுதானா? பால் பாண்டி பால் பாண்டி சொல்லுங்கக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க? சோகத்துல ஆடிக்கிட்டு இருக்கேன். நல்லா ஆடுன போ. மொக்கு கடையில ஒரு 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வா, நெஞ்ச கறிஞ்சி. அது இந்த காத்தவராயன் வச்சிருக்கான், நான் போக மாட்டேன். காத்தவராயனை வந்து பீத்தவராயனை வந்து போ. அவன் மோரையிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சா இந்த அக்கா இப்படி செய்யுது, அவ எரிச்சலா இருக்கு. ஆளும் நடையும் மூஞ்சும். இவன் மூஞ்ச பார்த்தா எவதான் ஓட மாட்டா, எவ்வளவு ஓடதான் செய்வாளவ. மொழிய பாரு மொழி, மூஞ்சில முக்காவாசி கண்ணு தான் இருக்கு. அந்த கண்ணை பழம் வாங்கிட்டு வர சொன்னா வாய் பேசிட்டு இருக்கான். வாய் என்னது இது? பால் பாண்டி இங்க வந்திருக்கா? என்ன பால் பாண்டி இங்க வந்திருக்க? ஏக்கா 2 பழம் வாங்குக்கா, நான் காசு தரேன். அவன் மோரையில முழிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. அவன் ஒரு பெரிய துரோகி. உன் காதலி யோகா டீச்சரை அபகரிச்சிட்டான். அவன் அடிச்சு இந்த கடை எங்க இருந்து காலி பண்ணு. அவன் எங்க அபகரிச்சான்? அவ தானே இவன் பணக்காரன்னு பின்னாடி ஓடனா. இவன் என்ன பணக்காரனா? ஒரு பழக்கடை வச்சிருக்கான், அவ்வளவுதான். உன் காதலி மனச மாத்துனவன் இவன். அடி அவனை அடி அடி. பழம் வாங்கி குடுக்கா, பழம் வாங்கி குடு, பழம் வாங்கி குடுக்கா, பழத்தை வாங்கி குடு. பழம் வாங்கி குடு, 2 பழம் கேளு. எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, எனக்கு பழம் வாங்கி குடுட்டி. உமாக்கா வாங்கி குடு. என்ன வேணும் பால் பாண்டி? 2 வாழைப்பழம். அதுக்கு ஏன் தயங்கி நிக்க? இரு தாரேன். இந்த பழம் உரிச்ச பழத்தை எதுக்கு கொடுக்க? உன் மூஞ்சிக்கு இது போதும். உன் மூஞ்சி பிடிக்காம தான் யோகா டீச்சர் என்னைய கல்யாணம் பண்ணிக்க போறா. எனக்கு மண்டை வெறியேறுது. தோத்தாங்கோலி தோத்தாங்கோலி, வார்டு வார்டு வார்டு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். சுந்தர் வாங்க. பாபு இது சுந்தர், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. எனக்கு இவங்களை பத்தி அவ்வளவா விவரம் தெரியாது, ஆனா நல்ல வசதியான ஆளு. பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா கிடையாது, நிறைய கோடி ரூபா சொத்து இருக்கு. அப்படியா சார்?
பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, படிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க. சார் நான் இருக்கேன். லதா, நான் பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சார் ஒரு நிமிஷம். சுந்தரி மேடம் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சுந்தரி மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆகலையோ? ஐயோ சார், எனக்கு ஒரு பையன் இருக்கான். ஓகே ஓகே. சுந்தரி மேடம், நம்ம சான்ஸ் ராணியை முடிச்சு விட்டா என்ன, நல்ல வசதியான மாப்பிள்ளைன்னு வேற சொல்லுதாங்கல்ல. அட ஆமா பாபு சார், நான் இதை யோசிக்கவே இல்லையே. சொல்லிடுவோம். சார் எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று இருக்கு. ஆமா சார், எங்களுடைய ஃப்ரெண்டு தான் சார். ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப சூப்பர் குணம், அருமையான பிள்ளை. ரொம்ப நல்லதா போச்சு. சுந்தர் உங்களுக்கு ஓகேவா? யா சார், இன்னைக்கு 6 மணிக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க சார், பிடிச்சிருந்தா முடிச்சிருவோம். ஓகே ஓகே. சுந்தர் வருவாங்க, நீங்க பாத்துக்கிடுங்க. சார் சுந்தருக்கு அம்மா அப்பா இல்லையோ? சுந்தருக்கு யாருமே கிடையாது. 55 கோடி ரூபாய் சொத்துக்கு சுந்தர் தான் வாரிசு. பரவாயில்ல, சான்ஸ் நாளைக்கு நல்ல இடம் முடிய போகுது. சரி சார், இன்னைக்கு ஈவினிங் வர சொல்லுங்க. ஓகே ஓகே சுந்தரி மேடம். சுந்தர் 6 மணிக்கு போயிருங்க. ஓகே. நல்ல இங்கிலீஷா பேசுதான், படிச்ச மாப்பிள்ளையா இருக்கான். எப்படி எட்டு முடிச்சு விட்டுருவோம். ஆமா பாபு சார். ஏட்டி செல்லம்மா, உன்னைய ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் நம்மளா. அவன் கயிறு கொண்டு வந்திருக்கான் உன்னை கட்டிட்டு போவதுக்கு. என்ன சொல்லுவீங்க நீங்க? சொல்றது எனக்கு விளங்கவே மாட்டேங்குது. ஏட்டி உன்னைய ஒருத்தன் காதலிக்காமட்டி அவன் கயிறை கொண்டு வந்து உன்னைய கெட்டி எடுத்துட்டு போறானா. எங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் தான் என்னன்னே புரிய மாட்டுக்க. எங்க வந்துகிட்டு இருக்கான்? உன் வீட்டுக்கு தான் வருவான். ஒளிஞ்சுக்கோ. ஏன் அரலூசு படிமலர் பாட்டி ஒழுங்கா சொல்லிட்டு போங்க. சரி. யோ அத்தை பாட்டி, உங்களெல்லாம் எவனும் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண மாட்டான். லூசு மாரி அது ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கு. நீங்க சும்மா பயந்துகிட்டு இருக்காதீங்க. என்னைய மீறி எவன் அந்த வீட்டுக்குள்ள வாரான்னு பாத்துருவோம். எம்மா எனக்கு பயமா இருக்க. ஆமா, பெரிய வாலிப குமரி இது, கடத்திட்டு போறான். ஓவர சீன் போட்டு கிடக்கு. சை நெட்டம்மா என்ன பாவ மனசா நல்ல ஈனி இழிச்சிட்டு வரீரு. ஒரு சந்தோஷமான நியூஸ் டி. சான்ஸ் ராணி எங்க? அவ இழிச்சக்க வீட்டுல தானே இருக்கா. ஏட்டி எங்க ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு ஆள் வந்தாரு டி, பொண்ணு பார்த்துட்டு இருக்காராம். நல்ல பணக்காரனா. நம்ம சான்ஸ் ராணி எப்படியாட்டும் முடிச்சு விட்டுருவோமா? ஐ அப்படியா? அப்போ வர சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன் டி. அவளை போன் போட்டு வர சொல்லு. உன் சேலை எதையாவது கெட்டி நிக்க விட்டுட்டி நல்ல இடமா அமைஞ்சிட்டுனா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்ச மாதிரி தானே. ஆமாப்பா, உனக்கு புண்ணியமா போகும். நல்ல மாப்பிள்ளைக்கு பிள்ளை அந்த பிள்ளைக்கு கெட்டி வச்சிரு. ஆமா சித்தி. இடி நெட்டவெளி 6 மணிக்கு வர சொல்லியிருக்கேனே. மாப்பிள்ளை மட்டும்தான் வருவானா. மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாதான். அவன் வந்து பெரிய கோடீஸ்வரனா. அதனால அவனுக்கு பிடிச்சாலே போதும், எல்லாம் நடந்த மாதிரிதான். சரி பாபு மனசா, நான் வர சொல்லுதேன். முடியாது, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். சரி லூசு, பாபண்ண எல்லாமே கரெக்டா செய்வாரு. நெட்ட வழியாவது மெண்டல் மாதிரி ஏதாவது பண்ணுவா. பாபண்ண சொன்னா கரெக்டா இருக்கும். நல்ல இடண்டி, நானும் பார்த்தேன் அந்த மாப்பிள்ளைய. எப்படியாவது உனக்கு முடிச்சிருவோம். நான் உங்க கூட தான் இருப்பேன். கல்யாணம் முடிச்சா அவன் எங்கேயாவது என்ன கூட்டு போயிருவான். அதெல்லாம் இல்ல, உள்ளூர் மாப்பிள்ளை தானா, எப்பவுமே எங்க கூட இருக்கலாம். கோடீஸ்வரன் இப்படி தெருவா அலைய விட மாட்டாமட்டி, புரிஞ்சுக்கங்கட்டி. நான் போக மாட்டேன்ட்டி. நீ கோடீஸ்வரி ஆயிட்டா எதுக்கு நம்ம தெருவா அலையணும்? கார அலைவோம். எங்க எல்லாத்துக்கும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு இல்ல ஒரு கார் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து அலைவோம். சூப்பரா இருக்கும்டி, ஜாலியா இருக்கும்டி. பணம் தாண்டி எல்லாமே வாழ்க்கைக்கு முக்கியம். நல்ல இடத்த மிஸ் பண்ணிடாதட்டி. அப்புறம் எங்களை மாதிரி 5க்கும் 10க்கும் என்ன பிசினஸ் பண்ணலான்னு தெருவா அலையணும். அவள் லூசு கணக்கா பேசுதா. அப்படிலாம் கிடையாது. பணம் 2வது தான். உனக்கு ஒரு வாழ்க்கை முதல்ல வேணும் பத்துக்கிட்டு. இங்க பாருங்க, மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சாதான் நான் ஓகே சொல்லுவேன். இல்லைன்னா இனி யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் பிடிக்கும். கோடீஸ்வர பையன் அழகாதான் இருப்பான். உனக்கு என்ன குறை? இழிச்சக்கா, உன் பல்ல பூரா தட்டி விடுவேன். சீக்கிரமா வாட்டி, 6 மணிக்கு மாப்பிள்ளை வந்துருவாங்க. வா. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து இனிய பாலங்குழியில தள்ள போறாவளே. நாங்கெல்லாம் விழுந்தாச்சு, நீனும் விழணும்ல. வா வந்து விழு. எவ்வளவு நல்ல புத்தி. என்ன பாபு, புது சோபாவா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் சித்தி. இப்ப இந்த மாப்பிள்ளை வேற வருவார்ல, உட்காரதுக்கு வேணும்ல. ஆஹா, சரி. எவ்வளவுன்னு விலை விசாரிச்சு வை. நம்ம வீட்டுக்கு இதே மாதிரி ஒண்ணு வாங்கி போட்டுருவோம். இல்ல சித்தி, இந்த ஒரு நாள் கூத்துக்கு தான். இதுக்கெல்லாம் விலை கொடுத்து வாங்கவா செய்ய முடியும்? இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு தேவைப்படுன்னு சொன்னேன். சரி, விலை கேட்ட அப்புறமா சொல்லுதேன். மாப்பிள்ளை எப்ப வருவாரு? இந்த வரக்கூடிய டைம் தான். பொண்ணு கிளம்பிட்டான்னு தெரில. அவளுக்கு உள்ள கிளம்பிட்டு நடக்காளுவ. டைமுக்கு ரெடியாக சொல்லணும். அப்புறம் மாப்பிள்ளை வந்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. எங்களை மாதிரியே உனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்ல. உனக்கு இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போகுது. மாப்பிள்ளைய ஃபர்ஸ்ட் பாத்துடுவோம். நாளை உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு இங்கே கூடி மாப்பிள்ளை பாருங்க. இடி வந்த லட்சுமியே வேண்டாங்க. அத ஏது லட்சுமி அக்கா வருதா?
ஐயோ கோடீஸ்வர மாப்பிள்ளைய சொன்னேன். எனக்கெல்லாம் இப்படி வாய்ப்பு கிடைச்சா ஓடி போயிருப்பேன். இவ வேண்டாம் வேண்டாங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போல, நீ கல்யாணம் பண்ணிக்க உமாக்கா. எப்படி பேசுதா? கல்யாணம் ஆன பொம்பளை இப்படி யாராவது பேசுவாங்களா? சீக்கிரம் ரெடி ஆகுங்க, மாப்பிள்ளை வர போறாரு. இந்த ரெடி ஆயாச்சுடி. இந்த தொப்பி தான் மண்டை விட்டு வர மாட்டேங்குது. இல்லைன்னா கொஞ்சம் பூவாது வச்சு விட்டுருக்கலாம். போதும் போதும், பிடிக்காத மாப்பிள்ளைக்கு இது போதும். நான் போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரேன், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இவ ஒருத்திமா ஏதோ இவளுக்கு மாப்பிள்ளை வந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ளை சின்னோண்டு இருக்காரு. சும்மா இருங்க சித்தி. வயசெல்லாம் கேட்டுக்கோ, அவளை விட சின்ன பையனா இருக்க போறான். உட்காருங்க மாப்பிள்ள. யா யா யா. காஃபி குடிக்கீங்களா, ஜூஸ் எதுவும் குடிக்கீங்களா? நோ. தமிழ் தெரியாதோ மாப்பிள்ளைக்கு? ஐ எம் தமிழ்காரன். சித்தி, பெரிய இடத்த ஆளுவெல்லாம் தமிழ் பேச மாட்டாங்க, சும்மா இருங்க. பெரிய அலுவலா? கமலஹாசன் பெரிய பணக்கார, அவர் தமிழ்ல தானே பேசுதாரு, சுத்த தமிழ்ல. பொண்ணு வர சொல்லுங்கோ. அந்த சொல்லுதேன். சீக்கிரம் வாங்க, மாப்பிள்ள வந்தாச்சு. வந்தாச்சு பாபு சார், இருங்க வாரோம். நிறைய பொண்ணு வந்திருக்கு. ஐயோ சார், நிறைய பொண்ணு கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு வந்து இப்பதான் வரும். ஜான்சரனையை வர சொல்லுங்க. நீங்க எல்லாரும் ஏன் வந்து நிக்கீங்க? பொண்ணு வாமா வெளியே. இதுதான் சார் பொண்ணு. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. நீட்டி ஐயா கொய்யாங்காத, வணக்கம் மட்டும் சொல்லு. வணக்கம். தரையில படுத்து வணக்கம் சொல்லு. யோ பாபு பாமா, தரையில படுத்து வணக்கம் சொல்லுதான். அவங்க ஊர் பழக்கமா இருக்கும். சரி, படுத்து வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம். உன் பேர் என்ன? என் பேரு ஜான்ராணி. ஆட தெரியுமா? அந்த காலத்துல பொண்ணு ஆட தெரியுமா பாட தெரியுமான்லாம் கேட்பாவ. ஏன் அப்படி கேட்பாங்க? அது பொண்ணுக்கு கை காலு குரல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ண. யோ பாபு மாமா, இவன் ஆட சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ தான் நல்லா ஆடுவிய, ஒரு 2 ஸ்டெப் போடு. அந்த காஞ்சனா பாட்டுக்கு அடுத்தியா? சி காஞ்சனா கிஞ்சனன்னு பாடிட்டு நடக்காத. பியாய் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட போறான். நல்ல பாட்டா பாடு. முக்காலா முக்காபலா லைலா ஓ லைலா லைலா ஓ லைலா லைலா ஓ லைலா. இன்னும் மாப்பிள்ளை தூங்குற அளவுக்கு அடிட்டா போலயே. போதும். மாப்பிள்ளை எந்திரிங்க. கூ கூ கூ. மாப்பிள்ளை இங்க திரும்பி உட்காருங்க. ஆடு. எனக்கு இவ்வளவுதான் ஆட தெரியும். பறக்க தெரியுமா? பறவை மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாரும் சேர்ந்து பொண்ணை பறக்க வைங்க. எப்படி பறக்க வைக்க முடியும்? ஏங்க எல்லாரும் சேர்ந்து அவளை தூக்கி பறக்க வைங்கக்கா. பறக்க வைக்கணுமா? சரி தம்பி. பறக்க தோணுதே பாடு. பறக்க தோணுது, பழக தோணுது, கீழே விழ தோணுது, என்னென்ன நான் செய்ய. ஏன் மாப்பிள்ளை வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு? நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார. இதுக்கு மேல பறந்தேன்னா நான் வீட்டை பிச்சுக்கிட்டு வெளியே தான் போகணும். போகாது மட்டும் இறக்குங்க, சேலெல்லாம் மேல பறக்கு. பாபு மனுஷா, இது எந்த ஊர் மாப்பிள்ளை? பறக்க சொல்லுதாரு, ஆட சொல்லுதாரு. இது எந்த ஊர்ல இப்படிலாம் நடக்கு? இடி பணக்கார மாப்பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க போல. இது பணக்கார மாப்பிள்ளைன்னா மெண்டலா இருப்பாங்களோ? சும்மா இரு. எப்போது இறக்கி விடுங்க. தடி காலெல்லாம் கடிக்க வேணாம். நெட்டம்மா எம்டி சார் ஃபோன் பண்றாரு, நான் வெளியே போய் பேசிட்டு வரேன். மாப்பிள்ளை நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். பார. இதுக்கு மேல பறக்க உடம்புல தெம்பில்ல. சொல்லுங்க எம்டி சார். பாபு, நான் ஒரு மாப்பிள்ளை சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு. அவன் ஒரு பைத்தியம். அவனை இன்னைக்கு வர சொல்லிடாதீங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவன் பொண்ணு பார்த்துட்டு இருக்கானே. இமிடியேட்டா அவனை அனுப்புங்க. அவன் எல்லாரையும் கடிச்சு வைப்பான். அட கடவுளே, என்ன சார் இவ்வளோ லேட்டாக சொல்லுதீங்க? சரி, நான் என்னன்னு போய் பார்க்கேன். ஐயோ ஜான்சராணி என்னான்னு தெரியலையே. ஐயோ என் காலை கடிக்கான். ஏய் எந்திரி. ஐயோ காப்பாத்துங்க, என் காலை கடிக்கானே. நெட்டம்மா இவன் ஒரு பைத்தியமா. என்னது பைத்தியமா? விரட்டுங்க இவனை எல்லாரும். ஏய் சு ஓடு. எனக்கு கால் கறி வேணும். ஓடு. ஏய் எந்திரிச்சு போ. யோ பாபு மாமா, நல்ல ஆளை கூட்டு வந்திருக்காரு, காலை கடிச்சிட்டான்.